எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல நீங்க லாவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசியினுடைய 18 ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். என்னது 18 ரகசியம் மட்டும்தான் இருக்கா மிதுன ராசி அப்படிங்கறது நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா மிதுன ராசி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ரகசியங்கள் நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கறத சொல்லலாம். புரியுறதுங்களா? அதாவது நம்ம பண்ற வீடியோஸ் அப்படி உங்களுக்கு ரெகுலரா வரணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ மிதுன ராசி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ரகசியங்கள் நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 3ஆம் இடம் அப்படின்னா தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது மைத்துனம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மிதுனம்னு சொல்றது. மைத்துனம் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இணைவு அப்படிங்கறத மிதுனத்துல வந்து குறிக்கும். புரியுறதுங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதை தான் வந்து மிதுனத்துல வந்து குறிக்கும். மிதுன ராசிக்காரர்களை எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் வந்து நிறைந்தவர்கள்னு சொல்லலாம். ஆனா இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ரொம்ப வெளிப்படையானவன், நான் வந்து எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்கவே இருக்காது. புரியுறதுங்களா? சரி, நம்ம ரகசியங்களுக்குள்ள போலாம். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர்கள் எப்பொழுதுமே வந்து பிரச்சனையை வந்து தவிர்க்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. நமக்கு என்ன வம்பு இருக்கு, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஆனா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா ஒரு கை பார்க்காமல் விட மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு நபர். புரியுறதுங்களா? அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல எப்பொழுதுமே கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் முகத்தை வந்து எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் மிதுன ராசிக்கே உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல இவர் வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு நபர். ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த விசுவாசம் அப்படிங்கறத வந்து குலைக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாவே நடக்கும். ஒரு விசுவாசமான ஒரு நண்பர் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விசுவாசத்தை குலைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி ரொம்ப அதிகமாகவே அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிற சொல்லலாம். இவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு எண்ணம் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு வந்துகிட்டே இருக்கும். புதுசா ஒரு யோசனை அப்படி வந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு இடத்துல ஐடியலா அவர் உட்கார வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகரால உட்காரவே முடியாது. அவர் வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேஷன் அப்படிங்கறத அந்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த பேஷனை நோக்கியே ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கே இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். இது ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் இருக்குமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆணுக்கும் அப்படிதான் இருக்கும், பெண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல அவங்களோட வந்து மனம் அப்படிங்கிறது எப்படி போகுதோ அந்த மனம் போன போக்கிலேயே போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகருக்கு அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதுல வந்து அந்த ஜாதகர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல மட்டும் பிறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அதெல்லாம் சார் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாவே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் வந்து கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது. இவங்களை யாராவது வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரோல் பண்ண நபர்கிட்ட இருந்து எப்படி நழுவி வெளில வரலாம் அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாவே இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல தான் வந்து ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மனசு கோணாமல் வந்து பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதுங்களா? ஒருத்தர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்றதா நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கங்களேன், அவங்க கிட்ட ஆமாமா நான் ரொம்ப கண்ட்ரோலா தான் இருக்கேன், நீ சொன்ன மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொல்லலாம். நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். இவர் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடம் ரொம்ப கலகலகலன்னு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு பெண்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகரை சுற்றியே இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை சுற்றி ஒரு ஆண் வட்டாரம் அப்படி விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது தன்னை வந்து அழகுபடுத்திக் கொள்ளது, அதாவது தன்னை வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனித்துவமா வந்து காட்டிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். எப்பொழுதுமே எந்த இடத்துலயுமே உல்லாசமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிற அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். புரியுறதுங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, ரொம்ப அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி இந்த மிதுன ராசிக்காரர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு குணம் அப்படிங்கிற சொல்லலாம். இதை யாருக்காகவும் நீங்க மாத்திக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படி சொல்ல முடியும். இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. யார் வந்து என்ன சொன்னாலும் ஐயோ என்னடா அது இவன் நம்ம கழுத்து இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படி வரும். ஆனா அவங்க கிட்ட அதை வெளிப்படுத்திக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்பாங்க. அவங்க என்னதான் சொல்றாங்களே எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகும்பொழுது அப்படியே சுத்தமா மறந்துடுவாங்க. அது வந்து இந்த ஜாதகர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது அவர்களை பொறுத்து இருக்கு. சரிங்களா? அடுத்து இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்கள் மனதை வந்து புரிந்து கொள்வார்கள். இவர்களோட மனசை மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஒரு வழிவகைகள் கூட ஏற்படுத்த மாட்டாங்க. புரியுறதுங்களா? அவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கூடிய ஒரு தன்மை அப்படி ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஆனா எல்லார பத்தியும் இந்த ஜாதகர்
தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு அப்படி சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பையன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு பையன் வந்து ஒரு பைக்கரா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல வந்து பிறந்திருந்தாலும் தன்னோட ஏழ்மையை பெருசா வந்து வெளிக்காட்டிக்காத ஒரு நபர். அவர் வந்து பார்க்கும்போது இவர் என்ன ரொம்ப ராயலா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து மத்தவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படின்னு அப்படி இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்கே உண்டான ஒரு குணாதிசயம் அப்படிங்கறத சொல்லலாம். இவர்களை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இவர்களை உண்மையாவே யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் குணம் போவாங்க. அது வந்து இவங்க கிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கறத சொல்லலாம். இவங்க வந்து எப்படி தெரியுமா, இவங்களை வந்து மத்தவங்க வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. விமர்சனம் பண்றவங்க வந்து இந்த ஜாதகர் வந்து பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஒரு கோபம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா ஒரு செயல் அப்படிங்கிறது செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் கிடையாது. என்ன ஏது அப்படின்னு சொல்லி பாத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்குமே தவிர அனாவசியமா வார்த்தையை மட்டும் விடவே மாட்டாங்க. அது வந்து இவங்க கிட்ட கூடிய ஒரு மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து நண்பர்களுக்கு, அதே போல வந்து சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை வந்து செய்வாங்க. ஆனா அது மறைமுகமா செய்வாங்க, வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? நான் தான் இதை பண்ண அந்த ஷோ ஆஃப் அப்படி விஷயம் இவங்க இருக்கவே இருக்காது. அது வந்து இவங்க கிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம். அதாவது நல்ல ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதை வந்து ஷோ ஆஃப் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க. ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப பெருசா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வந்து ஒரு டிஃபரெண்டா வந்து காட்டுறதுக்காக அவங்களுடைய அந்த பாவனை அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர். எல்லாருமே இவரை சொல்லுவாங்க, இவர் வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கிறாரு, இவர்கிட்ட ஒரு டிஃபரெண்டா ஒன்று இருக்கு அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி உடைய ஒரு ஜாதகரா தான் இந்த ஜாதகர் இருப்பாரு. புரியுதுங்களா? அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜாதகர் எப்பொழுதுமே பயணத்தை வந்து விரும்புவார். எப்பொழுதுமே டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதாவது இந்த ஜாதகர் வந்து உண்மையை பேசுறாரா பொய் பேசுறாரா அப்படிங்கறத ஆப்போசிட்ல இருக்கவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணாதிசயம்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதாவது அவர் சொன்னாருன்னு நினைச்சுங்களேன், நான் இந்த இடத்துக்கு போனப்பா இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லுவாரு. ஆனா உண்மையாவே அவர் போயிருப்பாரு. ஆனா வந்து அவர் சொல்லும் பொழுது அந்த மாதிரிலாம் அவர் போயிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நினைக்கக்கூடிய வகையில அவர் பேசக்கூடிய ஒரு தோரணை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதை கிண்டலா வந்து பேசக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நபர் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு சாகசத்தை விரும்பக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அதாவது இந்த மவுண்டெயின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஜேர்னி, இந்த அட்வென்ச்சர் ஜேர்னின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஜேர்னி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அவர்கள் கூட இருக்கக்கூடியவர்களுக்கு இவரை பார்த்தாலே ஒரு விதமான பய உணர்வு அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா என்ன கொல்ல போறியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். ஏன்னா அவரோட அட்வென்ச்சர் அப்படிங்கிறது அப்படி இருக்கும். ஆனா ரொம்ப சேஃப்டியான ஒரு நபர். புரியுதுங்களா? எந்த இடத்துல என்ன செஞ்சாலுமே அவருடைய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாகவே அந்த ஜாதகர் வச்சுட்டு இருப்பாரு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி விஷயம் வந்துச்சுன்னு நினைச்சுங்களேன், அவர் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றாரோ அவர் மட்டும் தான் இந்த ஜாதகரை புரிந்து கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யாருக்குமே வந்து சொல்ல மாட்டாரு. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கடைசியா இந்த மாதிரி நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெருசுபடுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த ஜாதகர்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படிங்கிற சொல்லலாம். நான் வந்து 18 ரகசியம்னு சொன்னேன். ஆனா நான் வந்து லைனா வந்து சொல்லிட்டே இருக்கேன். 1 2 3ன்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 18 அப்படிங்கிறதுக்குள்ள அடக்க முடியாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான். புரியுதுங்களா? அதே போல இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி ஒரு குணாதிசயம் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். கிரக நிலைகள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் செயல்படாது. ஆனா பெண்ணுக்கு இருக்கும்போது நம்மளோட கல்ச்சர் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய அந்த பேச்சு அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு வரும். ஆனா அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே படாதவர்கள் சொல்லலாம். இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ அதே போல அந்த ஜாதகர் வந்து இருப்பாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலம். அப்படியே இருக்கிறது தான் அந்த ஜாதகர் நல்லதுங்கிற சொல்லலாம். யாராவது வந்து ஒருத்தர் சொல்றாரு அதனால நான் மாறுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த ஜாதகருக்கு வந்துச்சுன்னா அதுதான் அவருக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கறத வந்து கொடுக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். புரியுதுங்களா? இந்த ஜாதகர் ரொம்ப விசுவாசமான ஒரு நபர். தெரியாத ஒரு நபருக்குலாம் ரொம்ப விசுவாசமா இருப்பாரு. அதாவது அந்த லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க, அந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல எப்பொழுதுமே வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவரோட வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுல இந்த ஜாதகர் வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு அப்படி சொல்லலாம். புதுசா என்ன இருக்கு, நவீனமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த தேடி தேடி போய் கத்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும். புதுசா சில விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நபரும் கூட இந்த ஜாதகர் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதகர் வந்து அறுசுவை உணவு அப்படிங்கிறது புசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். புரியுதுங்களா? சாப்பாடு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு சாப்பாடு நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். எந்த இடம் எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலையே பட மாட்டாரு. ஆனா இவருடைய அமைப்பு அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி எந்த இடத்துலயுமே அதிகமான நல்ல சாப்பாடு அப்படி அந்த ஜாதகர் சாப்பிடவே மாட்டார். அதுதான் இவரோட நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு மனைவி, குடும்பம், குழந்தை அப்படிங்கிற மாதிரி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா நடக்கும். ஏன் அப்படின்னா குரு அப்படி பாதகாதிபதி இல்லையா? குரு அப்படி இந்த பாதகாதிபதியா இருந்துட்டாலே யார் என்ன சொன்னாலும் என்னடா நம்ம கழுத்த இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு இவர் நமக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த இடத்துல இருந்து எப்படி நழுவலாம் அப்படிங்கறத கரெக்டா வந்து பாப்பாரு. ஆனா உண்மையாவே அவருக்கு வந்து புரிஞ்சு
அவர்கிட்ட அதை சொன்னா அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் மிதுனத்தை பத்தி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படி நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேல பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்கிரீனோட நம்பருக்கு நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமா நீங்க இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.